அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொளியில் நம்ம 6ஆம் வகுப்பு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் பற்றி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஸோ இந்த தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளானது தாங்க. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் மனுஷன் என்ன பண்ணால் ஆரம்பத்தில் அது எப்படி இருந்தது, அதனுடைய பயன்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்றத அவன் உற்று நோக்கி ஆராய்ந்து அதை பயன்படுத்தினான். சரிங்களா? அதே மாதிரி தான் மொழியையும் என்ன பண்ணான், அவன் கூர்ந்து கவனித்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், மொழியை எப்படி பேசணும், எப்படி எழுதணும், இந்த மாதிரி என்ன பண்ணுறான், அதுக்கு ஒரு வரையறை கொடுத்தான். சரிங்களா? ஸோ அந்த வரையறையை தான் நம்ம இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு மொழி இருக்குது, அந்த மொழியை எப்படி பேசணும், எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு ஒரு வரையறை வேணும். அந்த வரையறையை தான் நம்ம இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ தமிழ் மொழியில் மொத்தம் எத்தனை இலக்கணம் இருக்குது அப்படின்னா, இலக்கண வகைகள் மொத்தம் 5 இருக்குது. ஸோ இது டெட்டு எஸ்ஜிடிக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சரிங்களா? அப்போ கேட்பாங்க, அப்போ தமிழ் மொழியிலோட இலக்கண வகைகள் எத்தனை, இல்லாட்டி தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. 5 வகைப்படும். இதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, மொத்தம் 5 வகையான இலக்கணங்கள் இருக்குது. சரிங்களா? இதில் எழுத்துனா என்ன சார்? ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க. அதாவது எழுத்து அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஆசிரியர் அப்படின்னு எழுதுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இப்போ என்கிட்ட இருந்து ஒரு ஒலி வந்துச்சாங்க. எந்த ஒலி வந்துச்சு? ஆசிரியர் அப்படின்ற ஒலினா சவுண்டு. அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. நான் சொன்னதை கேட்டுட்டு நீங்கள் எழுதுவீங்க. சரிங்களா? அப்போ ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும். இப்போ நான் உங்ககிட்ட எழுத்துன்னு சொன்னேன். அப்போ எழுத்துன்னு எனக்கு சொன்னோடனே நான் காதில் கேட்டுக்கிட்டேன். ஸோ அதுதான் ஒலி. நான் எழுதுறது இதுதான் எனக்கு வரி வடிவம். ஏன்னா அதுக்கு நான் ஒரு வடிவத்தை கொடுக்குறேன்னா இதுதான் என்னதுங்க எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து. சரிங்களா? இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் உயிர் எழுத்துக்கள் இருக்குது, மெய் எழுத்துக்கள் இருக்குது, சார்பு ஆயுத எழுத்துக்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், உயிர் எழுத்துக்கள் ரொம்ப சிம்பிளுங்க. உயிருக்கு முதன்மையானது எது? இப்போ நம்மளாம் உயிர் வாழணும்னா ஃபஸ்ட்டு அடிப்படை என்னது? காற்று தாங்க. சரிங்களா? அப்போ உயிருக்கு முதன்மையானது காற்றுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த காற்று வெளிப்படும் போது தான் உயிர் எழுத்துக்கள் பிறக்கிறது. இது கேள்வி. சரிங்களா? இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கும் எழுத்து எது அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டெட்டுக்கு படிக்கிறவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது இயல்பாக காற்று வெளிப்படும் போது உருவாகக்கூடிய இல்லாட்டி தோன்றக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்பாங்க. உயிர் எழுத்துக்கள். அப்போ உயிர் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 12 உயிர் எழுத்துக்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ மொத்த உயிர் எழுத்துக்கள் என்னது? 12 எழுத்து. அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா, ஊனா, ஊவண்ணா, ஏனா, ஏஎண்ணா, ஐயண்ணா, ஓனா, ஓவண்ணா, அவ்வண்ணா அப்படின்னு சொல்லி மொத்தம் என்னது? 12 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 12 எழுத்துக்களுமே பாருங்கள், நீங்கள் வாயை திறக்கும்போது, உதடுகளை விரிக்கும்போது, அதுக்கப்புறம் உதடுகளை குவிக்கும்போது ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய 12 உயிர் எழுத்துக்களும் பிறக்கிறது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே கீவேர்டு. சரிங்களா? என்ன கீவேர்டு? வாயை திறத்தல், உதடுகளை குவித்தல், உதடுகளை விரித்தல். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன எழுத்து பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பான். சரிங்களா? உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. சரிங்களா? அந்த 12ஐயுமே நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க? நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் இந்த பகுதியை. இதை பாருங்கள், இந்த பகுதி ஆ, இ, உ, ஏ, ஓ இந்த 5மே குறுகி ஒலிக்கிறது. ஸோ ஒரு எழுத்தையும் சொல்லும்போது ஒரே மாதிரி சொல்ல மாட்டோம். ஒரு எழுத்தை குறுகி ஒலிக்கணும், ஒரு எழுத்தை நீண்டு ஒலிக்கும். சரிங்களா? ஸோ இதை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 7மே ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஏஎண்ணா, ஐயண்ணா, ஓவண்ணா, அவ்வண்ணா இந்த 7மே பார்த்தீங்க அப்படின்னா நீண்டு ஒலிக்கும். அப்போ குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்து 5 இருந்துச்சு பார்த்தீங்களா?
அதை வந்து குறில் எழுத்துக்கள்னு சொல்கிறேன். அடுத்து நீண்டு ஒலித்த 7 எழுத்துக்களை நான் நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த எழுத்தை உச்சரிக்க நீங்கள் ஒரு டைம் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த கால அளவு அதை வச்சு தான் நம்ம இது குறில் எழுத்து, இது நெடில் எழுத்து அப்படின்னு நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம். சரிங்களா? அப்போ எழுத்தை உச்சரிக்கக்கூடிய கால அளவை கொண்டு குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு உயிர் எழுத்துக்களை நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம். அப்போ நீங்கள் வந்து ஒரு கால அளவு எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா? அதை தான் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மிக முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா? அதாவது எழுத்துக்களினுடைய கால அளவை குறிப்பது எது அப்படின்னா மாத்திரை. அந்த மாத்திரை அப்படின்றது ஒரு முறை வந்து கண் இமைக்கவோ, சரிங்களா, நம்ம பாருங்களேன், நம்ம கண்ணை இமைச்சிக்கிட்டே இருப்போம். அதை ஒரு டைம் நீங்கள் கண் இமைக்கிறதுக்கோ இல்லாட்டி கை நொடிக்கவோ அப்படின்னா சொடக்கு போகிறது. சரிங்களா? ஸோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகக்கூடிய கால அளவு தான் மாத்திரை. சரிங்களா? இந்த மாத்திரையை அடிப்படையாக வச்சு குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா? ஸோ குறில் எழுத்துக்கு மாத்திரை வந்து 1, நெடில் எழுத்துக்களுக்கு மாத்திரை வந்து 2. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ குறில் எழுத்தை குறிக்கக்கூடிய மாத்திரை அளவு 1, நெடில் எழுத்துக்கள்னால் 2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பார்ப்போம் வாங்க. அடுத்தது பாருங்கள், மெய் எழுத்துக்கள். ஸோ உயிர் எழுத்துக்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்கள் மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்களை இப்போ நான் இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துன்னு சொன்னேன். அதே மாதிரி மெய்யினா என்னதுங்க, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். மெய் அப்படின்னா உடம்பை குறிக்குது. சரிங்களா? அப்போ நம்ம உடலோட இயக்கத்தை அடிப்படையாக வச்சு மெய் எழுத்துக்கள் பிறக்கிறது. சரிங்களா? ஸோ மெய் எழுத்துக்கள் மொத்தம் வந்து 18 எழுத்துக்கள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? காங்கா, சா, ஞாட்டா, தன, பாமா, எரல, வரல, ரண அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படியே மேலே புள்ளி வச்சுக்கோங்க. அப்படியே மெய் எழுத்துனா புள்ளி வச்சுக்கோங்க. இந்த மெய் எழுத்துக்களை நம்ம என்ன பண்ணலாம், வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு என்ன பண்ணலாம், 3 பிரிவாக பிரிக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம்னா கசட தவற, மெல்லினம்னா ஞஞன நமன, இடையினம்னா எரல வளல. ஸோ இதை அப்படியே புள்ளி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மெய் எழுத்து, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கசட தபர இருக்குல்லங்க, இது எல்லாமே வந்து வல்லின எழுத்துக்கள்னால் வன்மையாக ஒலிக்கிறது, மெல்லின எழுத்துக்கள்னால் மென்மையாக ஒலிக்கிறது. அதுக்கப்புறம் இடையின எழுத்துக்கள் அப்படின்னா அது வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கிறதுனால தான் அதை வந்து இடையினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரிஞ்சுக்கணும் நீங்கள். வல்லினம்னா வன்மையாக ஒலிக்கும், மெல்லினம்னா மென்மையாக ஒலிக்கும், இடையினம்னா அதுவும் கிடையாது இதுவும் கிடையாதுப்பா, நடுவில் இடைப்பட்டதாக இருக்கும்ப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது அந்த மெய் எழுத்துக்கள், அது எந்த மெய் எழுத்தாக வேணாலும் இருக்கட்டுங்க, அது ஒலிக்கக்கூடிய கால அளவு, அதாவது மாத்திரை அளவு என்ன கேட்பாங்க. மெய் எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு என்னன்னு சொல்லி கேட்பாங்க, அரை மாத்திரை. சரிங்களா? அப்போ குறில் எழுத்துக்கு 1, நெடில் எழுத்துக்கு 2, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். அடுத்தது உயிர்மெய் எழுத்து. சரிங்களா? ஸோ பாருங்கள், அப்போ உயிர் எழுத்துனா என்னன்னு சொல்லி சொல்லிட்டோம், மெய் எழுத்துனா என்னன்னு சொல்லி சொல்லிட்டோம். அடுத்து உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துனா ஒன்றும் இல்லைங்க, உயிர் எழுத்து 12 இருக்குது, மெய் எழுத்து 18 இருக்குது. இந்த 2 ஒன்று சேர்றதுனால மொத்தம் 216 எழுத்துக்கள் உருவாகும். அந்த 216 எழுத்துக்களை தான் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கான்னு இருக்குது. சரிங்களா? இந்த கா அப்படின்னா எப்படி வந்திருக்கும், இக்கு ப்ளஸ் ஆ. இந்த இக்கு என்னது, மெய் எழுத்து, ஆ என்னது, உயிர் எழுத்து. இந்த மாதிரி 2 சேரும்போது நமக்கு உயிர்மெய் எழுத்து தோன்றுது. சரிங்களா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு மெய் எழுத்து, இது வந்து ஒரு உயிர் எழுத்து. இந்த 2ம் சேருச்சுன்னா அதை வந்து உயிர்மெய் குறில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இது உயிர், இது அதாவது வந்து மெய், இது குறில் எழுத்துனால உயிர்மெய் குறில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே இது மெய் எழுத்தோட ஒரு நெடில் எழுத்து சேருது. இப்போ அதை உங்களுக்கு புரிய வச்சுருவோமே. அதாவது வந்து என்ன அப்படின்னா பாருங்கள், மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் இப்போ காவண்ணான்னு இருக்குது. சரிங்களா? இது எப்படி வந்திருக்கும், இக்கு ப்ளஸ் ஆவண்ணா. ஆவண்ணானா என்னது, நெடில் எழுத்து. அப்போ இது உயிர் நெடில், அதாவது உயிரெழுத்தில் நெடில் எழுத்து, இது மெய் எழுத்து. அப்போ இதை நீங்கள் சொல்லும்போது வந்து உயிர்மெய் நெடில் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? அப்போ உயிர்மெய் எழுத்தை உயிர்மெய் குறில் எழுத்துக்கள், உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்,
2 வகையாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது ஆயுத எழுத்து. ஸோ ஆயுத எழுத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது தமிழ் மொழியில் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து இதை தவிர்த்து இருக்கக்கூடிய தனி எழுத்து ஒன்று இருக்குது. அந்த எழுத்து தான் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துனா உங்களுக்கு நல்லா தெரியும், அக்கு. சரிங்களா? இதுதான் ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்தை ஒழிக்கக்கூடிய கால அளவு என்ன அப்படின்னா இதுவும் அரை மாத்திரை தான். சரிங்களா? நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். நான் என்ன சொன்னேன்? குறில் எழுத்துனா 1 மாத்திரை, நெடில் எழுத்துனா 2 மாத்திரை, மெய் எழுத்துனா அரை மாத்திரை, அதே மாதிரி தான் ஆயுத எழுத்துனாலும் அரை மாத்திரை. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த மாத்திரை அளவை வச்சு நமக்கு கேள்வி கேட்குறான் பாருங்களேன். எப்படி கேள்வி கேட்குறான் பாருங்கள். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நிறையா வினாத்தாளில் இது கேட்கப்பட்டதுங்க. கபிலர் மாத்திரை அளவு என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? நீங்களே பாருங்கள், ரொம்ப சிம்பிள். கபிலரை அப்படியே தனித்தனியாக பிரிங்க. கபிலர். சரிங்களா? கா குறில் எழுத்து, அப்போ 1, பி குறில் எழுத்து 1, லா குறில் எழுத்து 1, அடுத்து இர்னா மெய்யெழுத்து, அப்போ அரைன்னு சொன்னாங்க. இந்த 3ஐயுமே அப்படியே கூட்டுங்க. அப்போ 3 + இது அரை 3½ சரிங்களா? அப்போ கபிலர் அப்படின்றதுக்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாத்திரை. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய வினாத்தாளில் கேட்டாங்க. சரிங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் எது? சரிங்களா? அப்போ 2 மாத்திரைனா என்னதுங்க? நெடில் எழுத்து தானேங்க. அப்போ உயிர் எழுத்தில் ஏதாவது ஒரு நெடில் எழுத்து சொல்லுங்கள். ஆவண்ணான்னு சொல்லுங்கள், ஓவண்ணான்னு சொல்லுங்கள், இல்லாட்டி அவ்வண்ணான்னு சொல்லுங்கள். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2 மாத்திரை அளவில் இருக்கக்கூடிய சொல்லு தான். அப்போ நெடில் எழுத்தை நீங்கள் எதை வேணாலும் எழுதிக்க வேண்டியதான். அடுத்தது பாருங்கள். 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் எது? அப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றி நம்ம ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப எளிமையாக நம்ம ஷார்ட்கட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். சரிங்களா? அப்போ இப்போ பாருங்கள். இது தேயண்ணா. அப்போ வந்து இது வந்து என்னது? இது வந்து 2 மாத்திரை. ஏன்னா தேயண்ணா அப்படின்றது வந்து நெடில் எழுத்து. அப்போ தேயண்ணானா தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஐனா தலைவன் அப்படின்னு கூட சொல்லுவோம். நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு எழுத்து ஒரு மொழியில் மொத்தம் 42 இருக்குது. இதில் தூ உன் இந்த 2 மட்டும்தான் வந்து என்னது உங்களுக்கு குறில். இதை தவிர்த்து மீதி இருக்கிறது எல்லாமே நெடில் தான். சரிங்களா? எதை வேணாலும் நீங்கள் ஆன்சர் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதற்கேற்றாப்புல நீங்கள் பதில் சொல்லுங்கள். அடுத்ததுங்க. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை. அப்போ எத்தனை மாத்திரை வரணும்? 2½ மாத்திரை வரணும். ஆனால் ஆயுத எழுத்து இடம்பெற்றிருக்கணும். அப்போ என்ன சொல்லலாம்? அஃது அப்படின்னு சொல்லலாமாங்க. ஸோ அஃது, எஃகு. சரிங்களா? எதை வேணாலும். ஆனா குறில் எழுத்து 1, தூணா குறில் எழுத்து 1. இது அக்குக்கு என்னதுங்க? அரை. இந்த எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். 2½ மாத்திரை. சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப எளிமையான ஒரு பகுதி. ஸோ இதை வந்து நம்ம தமிழ் எழுத்துக்களினுடைய வகையும் தொகையும் நம்ம பார்த்துருக்கோம். மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். என்றும் உங்கள் வெற்றிக்கு வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.